கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களில் சொப்பன தரிசனங்களை குறித்து நாம் பார்ப்போம். பொதுவாகவே சொப்பன தரிசனங்களை அவர்கள் தரிசனமாக அநேகர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. சொப்பன தரிசனமும் தரிசனம்தான் என்பதை குறித்து இப்பொழுது நாம் தியானிப்போம். யோவேல் 2வது அதிகாரம் 28-29வது வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாளில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல தரிசனத்தின் ஒரு பகுதி சொப்பன தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், தரிசனங்களில் 7 விதமாக காணப்படுகிறது. அதில் சொப்பன தரிசனமும் ஒன்று என்று. எனவே சொப்பன தரிசனத்தை அநேகர்கள் அது ஒரு அலட்சியமாக எண்ணுவார்கள். நான் ஜெபிக்கின்ற வேளைகளில் தேவன் எனக்கு தரிசனமாக வார்த்தையினாலோ முகமுகமாகவோ பேசினால் நலமாக இருக்கும் என்ற எண்ணங்கள் தான் அதிகமான மனிதர்களுக்கு, அதிகமான விசுவாச பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் சொப்பனத்தின் நிமித்தமாக தரிசனங்களை காண்பதினால பல பேர் அந்த சொப்பனம் எனக்கு தேவன் சொப்பனத்தினால் வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்படும் பொழுது பல பேர் அதை அலட்சியம் பண்ணினவர்களை நான் கவனித்திருக்கிறேன். இன்னும் அந்த சொப்பனம் கண்டவர்களே சில வேளைகளில் அலட்சியம் பண்ணினதை பார்த்துருக்கேன். ஏன் நான் கூட சில வேளைகளில் சொப்பனங்கள் வரும் பொழுது அதை அடுத்த நாளில் அந்த சொப்பனங்கள் மறந்து போவதோ அல்லது அந்த சொப்பனங்கள் குறித்து சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கப்படும் பொழுது அதை அலட்சியம் பண்ணுகிறது அல்லது அதை தட்டி கழிக்கின்ற ஒரு மனநிலைகள் ஏற்பட்டது கூட உண்டு. எனவே சொப்பனமும் தரிசனம்தான் என்பதை சரியான முறைகளில் உணர்வது நமக்கு அவசியம். முதலாவது, சொப்பன தரிசனம் எப்படி நமக்கு உருவாகுகிறது? பொதுவாகவே எல்லா தரிசனங்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு காரணம் உண்டு. அதை பிரசங்கியானவர் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறார். படிக்கிறேன், கேளுங்க. தொல்லையின் திரட்சையினால் சொப்பனங்கள் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சையினால் மூடருடைய சத்தம் பிறக்கும் என்று சொல்கிறார். இந்த ஒரு விஷயங்கள் மேல் பகுதியில் இருக்கிற ஒரு சென்டென்ஸை பார்க்கப்படும் பொழுது சொப்பனங்கள் ஒரு தொல்லையின் திரட்சையினால் சொப்பனங்கள் பிறக்கிறது என்று சொல்கிறார். இப்போ தீர்க்க தரிசனங்கள் கூட, ஒரு தரிசன காரியங்கள் கூட நாம் தேவனை குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்காக நம் மனதிலே அதிகப்படியான ஒரு பாரங்கள் கொள்ளப்படும் போது, அது தேவனை குறித்து மாத்திரமல்ல, சமூக காரியங்களை குறித்தும் நம்மை குறித்தும் அல்லது 2ஆம் வருகை குறித்தும் இப்படி நாம் அதிகப்படியான ஒரு பாரத்தோடு ஜீவிக்கப்படும் பொழுது அந்த வேளைகளிலே நமக்கு சொப்பனத்தினாலேயோ தரிசனத்தினாலேயோ தேவன் நமக்கு அந்த காரியங்களை, எதிர்கால காரியங்களை நமக்கு உணர்த்துகிறார். எனவே ஒரு தொல்லையின் திரட்சி என்பது சொப்பனத்தினால் மாத்திரமல்ல, நம்மளுடைய எதிர்கால காரியங்களிலும் நம்மளுடைய அந்த மன அழுத்தங்கள் நமக்கு ஏற்பட்டு, ஆண்டவரே இனி வருகின்ற நாட்களில் என்ன நடக்கப் போகிறதோ, என்ன செய்ய வேண்டும் என்ற நம் பாரங்களோடு இருக்கப்படும் பொழுது பொதுவாகவே தேவன் நமக்கு தரிசனமாக வெளிப்படுகிறார், தரிசனத்தின் நிமித்தமாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதில் சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சியினால் நமக்கு இருக்கின்ற மன அழுத்தத்தின் நிமித்தமாக தேவன் அதற்கு வேண்டிய உத்தரவுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இது சில வேளைகளில் கெட்ட விஷயங்களில் கூட நமக்கு சொப்பனங்கள் வருவது உண்டு. அதாவது பாவமான விஷயங்கள், கொலை, கொள்ளைகள், நம்மளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததை கூட நாம் இந்த இரவு வேளைகளில் நாம் அந்த தூங்குகிற வேளைகளில் சமாதானம் இல்லாத ஒரு சொப்பனங்களை காண்பது கூட உண்டு. மற்ற இதர காரியங்கள் எவ்வளவோ சொல்லலாம். நம்ம விளையாட்டு பிள்ளைகள் விளையாடுகின்ற விஷயத்தை குறித்து சொப்பனங்களாக காண்பது, அல்லது வேலைக்கு செல்கிறவர் வேலைகளை குறித்து சொப்பனங்கள் காண்கிற விஷயத்தை சொல்லலாம். இப்படி அவரவர்களுடைய பணிகளிலே ஏற்படுகின்ற மன அழுத்தத்தின் காரணமாக கூட அந்த பணிகளில் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் அது நிமித்தமாக கூட சொப்பனங்கள் உருவாகுது உண்டு. எல்லாமே ஒரு தேவன் தான் நமக்கு அதை கொடுக்கிறார் அல்லது அதற்கு நமக்கு ஆன்சர் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார் என்று சொல்லிட முடியாது.
எனவே நாம் கர்த்தரோடு தேவனோடு சார்ந்து வாழப்படும் பொழுது தேவன் அதற்கு எதுவான ஒரு வழிவாசலை திறக்கிறார் என்று சொல்ல முடியும். சங்கீதத்தில் 63வது அதிகாரம் 6வது வசனத்தில் தாவீதுவானவர் இப்படியாக சொல்லுகிறார், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் பொழுது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய காரியங்களை இரவு நேரங்களில் நாம் படுக்கையின் வேலைகளில் அனை குறித்த ஒரு சிந்தனைகளோடு படுக்கப்படும் பொழுது, அல்லது நாம் ஜெபித்து விட்டு படுக்கப்படும் பொழுது, தியானம் செய்துவிட்டு படுக்கப்படும் பொழுது, அந்த இரவு நேரங்களில் தேவன் சொப்பனமாக கூட நமக்கு வெளிப்படுகிறார். அதற்கு வேண்டிய ஒரு ஆன்சர்களை, ஒரு பதில்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாரு, என் படுக்கையிலும் நான் உம்மை நினைக்கும் போது. அதனால தான் நம்ம அனுதினமும் இரவு நேரங்களில் ஜெபிக்கிறது அவசியம். தனிப்பட்ட முறை ஜெபமாக இருக்கலாம், அல்லது குடும்ப ஜெபமாக இருக்கலாம். இப்படி நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் இரவு நேரங்களில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து ஜீவிக்கப்படும் பொழுது தேவன் அந்த வேலைகளில் நமக்கு நல்ல சொப்பனங்களை, 2ஆம் வருகையின் சொப்பனங்களை, நம்மளுடைய எதிர்கால சொப்பனங்களை அனைத்தையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நான் முன்பே சொல்லியிருந்தேன், அதாவது தேவன் நமக்கு பேசினால் நம்மளுடைய உலக இச்சை நிமித்தமாக அவர் பேசுவது, அவர் நமக்கு கொடுக்கின்ற தரிசனங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று நான் சொல்லியிருப்பேன். அப்போ நம்மளுடைய மனநிலைகள் தேவனை சார்ந்து இருக்குமானால் அவர் பேசுவது, அவர் நமக்கு தரிசனமாக வேதத்தின் நிமித்தமாகவோ, உமை நிமித்தமாகவோ, போதகர் நிமித்தமாகவோ, தேவ வார்த்தை நிமித்தமாக நிழலோட்டமாகவோ, இது போன்ற காரியங்களில் தேவன் நம்மளிடத்தில் பேசுவதை அல்லது தரிசனம் கொடுப்பதை உணர முடியும். அதற்கு நம்ம தேவ காரியங்களில் நாம் ஐக்கியப்படுகிறவர்களாக காணப்படுவது அவசியம். அதே தாவீதுவானவர் கூட சங்கீதம் 91வது சங்கீதத்தில் 5வது வசனத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் என்று சொல்லுவார். அப்போ நாம் இந்த இரவில் உண்டாகிற பயங்கரம் என்ன அப்படின்னா, இந்த இரவு நேரங்களில் நாம் சொப்பனத்தின் நிமித்தமாக பயப்படுகின்ற அந்த மனநிலைகள்லாம் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம், சில பேர்லாம் பார்த்திங்கனாக்க அந்த பிக்சர்ஸ்களை பார்த்து, சினிமா மூவிகளை பார்த்து அந்த பயத்தின் நிமித்தமாகவே அதையே நினச்சி கொண்டு அவர்கள் அந்த இரவு நேரங்களில் நித்திரை செய்வதனால அது சம்பந்தப்பட்ட ஒரு திகில்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சொப்பனங்களை காண்பது உண்டு. எனவே நாம் கடவுளுடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜெபம் செய்து தேவ தரிசனங்களோடு நாம் நித்திரை, அதாவது தூங்குவோமானால் நிச்சயமாக அந்த தேவன் நமக்கு எதிர்கால காரியங்களை குறித்தும், அவருடைய 2ஆம் வருகை குறித்தும், அவருடைய ஆவிக்குரிய சித்தத்தை குறித்தும் நம்மளிடத்தில் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தானியேல் 2வது அதிகாரத்தில் 29வது வசனம் கூட இவ்வண்ணமாய் சொல்கிறது, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறதென்ன என்கின்ற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தானியேல் புஸ்தகத்தில் நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு ராஜா, ஒரு தேவனுக்கு ஒரு பயந்த ஒரு மனுஷன் என்று சொல்ல முடியாது. அவன் ஒரு கணக்கில் பார்த்தோன்னா இஸ்ரவேல் அல்லாதவன், ஒரு புறஜாதியான். அவனுக்கு தேவன் இந்த வேலைகளில் ஒரு சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த சொப்பனங்களை கொடுக்கப்படும் பொழுது அவனுடைய அந்த மனநிலை என்னவாக இருந்தது என்பதை இந்த இடத்துல தாவீதுவானவர் சொல்லுகிறார். என்னென்னா, இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்ற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்போ அந்த இரவு நேரங்களில் வர நாட்களில் இந்த ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அவருக்குள்ளாக வந்ததினாலே தேவன் அதற்கு ஏதுவான ஒரு சொப்பனத்தை தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட, ஆண்டவரே, இனி வருகின்ற நாட்களில் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினச்சி டெய்லி அந்த சிந்தனையோடு ஒரு ஆவிக்குரிய மன அழுத்தத்தோடு நீங்கள் நித்திரை செய்வீர்களானால் நிச்சயமாக தேவன் அதற்கு ஏதுவான ஒரு பதில்களை சொப்பனத்தின் நிமித்தமாக நமக்கு வெளிப்படுத்துவார் என்பதை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். எனவே நல்லவைகளை யோசிங்க, முக்கியமாக தேவ வசனங்களை யோசிங்க, தேவ வசனங்களை தியானிங்க. அது நிமித்தமாக தேவன் உங்களுக்கு சொப்பனத்தினால் வெளிப்படுவார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவன் வர நாட்களில் உங்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா தேவன் தரிசனம் காண்கிறவர்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார்.
தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.